வணக்கம். முனைவர் புனிதலட்சுமி. முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கான புத்தரும் ஏழை சிறுவனும் என்கிற கவிதையை நாம் பார்க்கலாம். இந்த புத்தரும் ஏழை சிறுவனும் என்கிற இந்த கவிதை கவிமணியினுடைய ஆசிய ஜோதி என்று சொல்லக்கூடிய தொகுப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. கவிமணி அவர்கள் லைட் ஆஃப் ஏசியா என்னும் எட்வர்டு அர்னால்டு எழுதிய அந்த நூலினை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். கவிமணி அவர்கள் தமிழில் கவிதை புனைவது மட்டுமன்றி மொழிபெயர்ப்பதிலும் சிறந்தவர், தழுவி எழுதுவதிலும் சிறந்தவர், குழந்தை இலக்கியத்தை படைப்பதிலும் சிறந்தவர். அது மட்டுமல்லாமல் இறைபக்தி கவிதைகளை எழுதுவதிலும் வல்லவர். இப்படி கவிமணி அவர்கள் கவிதை எழுதுவதில் சிறந்தவர் என்பதை ஒரு முத்திரை பதித்த கவிஞர் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அவர் எழுதிய மருமக்கள் வழி மான்மியம் குமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு பழக்க வழக்கத்தை மருமக்கள் வழி மான்மியமாக படைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பிறந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் என்று சொல்லக்கூடிய சிற்றூர். அத்தகைய கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய இந்த புத்தரும் ஏழை சிறுவனும் என்கிற கவிதையை நாம் இப்பொழுது பார்க்கலாம். புத்தர் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் நல்ல நடத்தை, நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை இவற்றை எல்லாம் கொண்டு உலகத்து உயிர்கள் எல்லாம் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்பதை கண்டறிய வேண்டும். கண்டறிவதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் மகிழ்ச்சியாகவே வாழ வேண்டும் என்று ஞானம் பெற்றவர்தான் புத்தர் பெருமான். அப்படிப்பட்ட புண்ணிய மூர்த்தி அந்த ஞானத்தை பெறுவதற்காக வீட்டில் இருந்து வெளியே வருகின்றார். அதனை கவிதை வரிகளிலேயே பார்க்கலாம். புண்ணிய மூர்த்தி புத்தமா முனிவன் உண்மையை உணர்ந்து இவ்வுலகினில் என்றும் அழியா இன்பம் அடையும் அவாவினால் மன்னர் வாழ்வையும் மறுத்தவனாகி தந்தையை மறந்து தனையனை துறந்து மங்கை யசோதரை மதிமுகம் நீத்து நள்ளிரவதனில் நன்னகர் நீங்கி உண்ணும் உணவும் உறக்கமும் இன்றி. அதாவது புத்தர் பெருமான் புண்ணிய மூர்த்தி. நம்முடைய நாட்டில் புண்ணியங்கள் வளர வேண்டும், தீமைகள் ஒழிய வேண்டும் என்று வாழ்ந்த புண்ணிய மூர்த்தி புத்தமா முனிவர். அவர் உண்மையை உணர்கிறார். என்ன உண்மையை உணர்கிறார் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நிலையானது அல்ல. ஒரு உடம்புக்கு நோவு வந்தது என்றால் துன்பப்படுகிறோம், இல்லை என்றால் ஏதோ ஒன்று நடக்கவில்லை என்றால் துன்பப்படுகின்றோம். எல்லாம் சூழ்ந்த இந்த உலகில் நாம் எப்படி இன்பமாக வாழ்வது, எப்பொழுதும் நிலை பெற்ற இன்பத்தை நாம் அறிய வேண்டுமே, எப்படி என்று. அப்பொழுது இந்த இன்பம் என்பது நிலையாமை உடையதுதானே. எனவே உண்மையை உணர்கிறார். என்ன உண்மை? இந்த உலகத்தில் இன்பம் என்பது நிலையாமை தன்மை உடையது என்ற உண்மையை உணர்கின்றார். உண்மையை உணர்ந்து இவ்வுலகினில் என்றும் அழியா இன்பம் அடையும் அவாவினால், அதாவது இந்த உலகத்துல அழியாத இன்பத்தை, நிரந்தரமான இன்பத்தை நாம் அடைய வேண்டும். அதற்கு நாம் நம்மாலான காரியங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு, நாம் மட்டும் மன்னராக வாழ்ந்தால் போதுமா என்று சொல்லி மன்னர் வாழ்வை மறத்தவனாகி, எனக்கு இந்த மன்னர் வாழ்க்கை இனி வேண்டாம், எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நான் மட்டும் மன்னராக வாழ்ந்தால் போதாது என்று மன்னர் வாழ்வையே மறுக்கிறார். நள்ளிரவதனில் நன்னகர் நீங்கி, இரவிலேயே தன்னுடைய நகரத்தை விட்டு வெளியே வருகின்றார். வெளியே வந்தால் உண்ணுவதற்கு உணவு இல்லை, உண்ணும் உணவும் உறக்கமும் இன்றி. உண்ணுவதற்கு உணவு இல்லை, உறங்குவதற்கு கூட இடம் இல்லை.
இரவும் பகலும் இடைவிடாது எங்கும் நடந்து மெலிந்து நலிவுற்று ஒரு நாள் வேனில் வெயிலில் வெண்தெறி காணலில் கைகால் தளர்ந்து கண்களும் மூடி மூச்சும் அடங்கி முகமும் வெளிரி உயிரும் உடம்பில் ஊசலாட விஞ்சிய மயக்கால் வீழ்ந்து கிடந்தன. வந்தவரு இரவும் பகலும் இடைவிடாது நடந்து திரிகிறார். இந்த உலகத்துல மக்கள் எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டுமே என்ற எண்ணத்தோடு நடந்து திரிகின்றார். நடக்கிறார். நடந்து மெலிந்து நலிவுற்று ஒரு நாள் வேனில் வெயில் சுட்டெரிக்க கூடிய வெயில் வெண்தெறி காணல் நீர் கண்ணில் தென்படுகிறது. இருந்து பார்த்தால் அங்கே தண்ணீர் இருப்பது போல தெரிகிறது அந்த வெயிலினுடைய கொடுமை. ஆனால் அருகே சென்று பார்த்தால் அங்கு தண்ணீரும் இல்லை, எதுவும் இல்லை. அதுதான் காணல் நீர் என்பார்கள். அப்படிப்பட்ட வெண்தெறி காணலில் கைகால் தளர்ந்து கண்களும் மூடி தண்ணீர் கூட அருந்தவில்லை, எந்த உணவும் இல்லை, மூச்சும் அடங்கி முகமும் வெளிரி உயிரும் உடம்பில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அதாவது உயிர் இப்பொழுது இருக்கவா போகவா என்கிற நிலைமையில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. மயக்கம் வந்து கீழே விழுந்து விட்டார். ஆயர்குல சிறுவன் வாடி கிடந்தவனை செல்லும் வழியின் மீது கண்டான். பார்த்தவன் ஆடுகள் மேய்த்து வரக்கூடிய சிறுவன். அவன் ஆயர் குலத்தை சார்ந்தவன். வாடி கிடக்கிறார் புத்தர். அவரை வழி மீது பார்த்தான். பார்த்த உடனேயே வையகம் வாழ்ந்திடவே பிறந்த மாதவ செல்வன் முகம் வெயிலில் வெந்திடாமல் தலைகள் வெட்டி அருகில் நட்டான். அதாவது இந்த உலகம் நன்றாக வாழ வேண்டும், வையம் நன்றாக வாழ வேண்டும் என்ற மாதவ செல்வனாகிய அந்த புண்ணிய மூர்த்தியினுடைய முகம் பொம்மை கொதிக்கின்ற அந்த வெயிலில் மணலில் மூழ்கி இருக்கிறது. இதை பார்த்த உடனேயே அந்த சிறுவன் அருகில் ஓடி சென்று பார்த்தான். என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. உடனே நாமாக இருந்தால் அந்த மனிதரை தூக்கி வைத்து ஐயோ ஏதாவது நிழல் கொடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். ஆனால் அந்த சிறுவன் யோசிக்கின்றான், நம்முடைய கைகளால் எப்படி தீண்டுவது என்று நினைத்து கொண்டு அருகில் இருந்த மரக்கிளைகளை வெட்டி கொண்டு வந்து அங்கே புத்தருக்கு நிழலாக வைக்கின்றான். ஏன் அவ்வாறு செய்தான் என்று சொன்னால், தெய்வ குலத்தினை எளியேன் தீண்டலும் ஆகாது இனி செய்வதும் யாதனவே சிறிது சிந்தை தயங்கி நின்றான். அதாவது தெய்வ குலத்திவனை எவ்வளவு அந்த தீண்டாமை கொடுமை அப்பொழுதே இருந்திருக்கிறது என்று பாருங்கள். அதாவது தெய்வ குலத்தை போன்று காட்சி அளிக்கிறார் புத்த பெருமான். அவரும் அரச குலம், பார்ப்பதற்கும் பெரிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக தெரிகின்றார், முனிவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மா முனிவரை எப்படி எளியேன் தீண்டலும் ஆகாதினி, ஆயிரக்குல சிறுவனாக இருக்கக்கூடிய, ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய இடைச்சிறுவனாக இருக்கக்கூடிய நான் எப்படி கைகளால் தொட்டு தூக்குவது என்று அந்த மரக்கிளைகளை வெட்டி கொண்டு நிழலுக்காக வைக்கின்றார். இப்பொழுது பாருங்கள் எப்படி அந்த ஜாதிய கொடுமை அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. எப்படி அந்தணர்கள் நம்முடைய ஜாதியின மக்கள் சென்றால் பழைய காலத்தில் ஒத்திப்போ ஒத்திப்போ என்று சொல்லுவார்களாம், தீண்டாமை ஓட்டிவிடும் என்று சொல்லிவிட்டு. அது போன்று சிறுவனுடைய மனதிலேயே அந்த ஜாதி என்கிற விதை விதைத்து இருக்கிறது என்பதை, இந்த ஜாதி மதம் இருக்கக்கூடாது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் புத்தரும் ஏழை சிறுவனும் என்று எழுதியிருக்கிறார் கவிமணி அவர்கள். அந்த சிறுவன் உதவி செய்வதற்கு எண்ணம் இருந்தால் கூட அந்த உதவியை செய்வதற்கு கூட தயங்குவதற்காக இந்த ஜாதி தடையாக உள்ளம் தெளிந்த உடனே வெள்ளாடு ஒன்றை அழைத்து வந்து வள்ளல் மயக்கு ஒழிய மடுவை வாயில் கறந்து விட்டான். அதாவது நினைத்து பார்க்கின்றான், இனி என்ன செய்வது? தொடாமலேயே
அந்த தலைகளை வெட்டி கொண்டு வந்து மரக்கிளைகளை வைத்தாகிவிட்டது. இப்பொழுது நிழல் இருக்கிறது. இனி மயக்கம் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் தண்ணீருக்கு பதிலாக, தண்ணீர் என்றால் கைகளால் தொட்டு அவருடைய முகத்தில் தெளிக்க வேண்டியது இருக்கும். எனவே ஒரு வெள்ளாடை அழைத்து வந்து அந்த வள்ளலாகிய புத்த பெருமானுடைய மயக்கத்தை ஒழிக்கும்படியாக அந்த வெள்ளாட்டின் மடுவை வாயில் கறந்து விட்டான். அந்த விட்ட உடனேயே அவன் வெட்டி வைத்த அந்த கிளைகள் இருக்கு பாருங்கள், அது நட்ட கிளைகள் எல்லாம் வளைந்து நாற்புறமும் கவிந்து கட்டிய மாளிகை போல் வனத்தில் காட்சி. பாருங்க, புத்தர் என்ன சாதாரணமானவரா? தன்னுடைய மன்னர் வாழ்க்கையே துறந்து உலகம் முடிவதற்காக ஞானத்தை பெற்றவர் புத்தர். அப்படிப்பட்ட இறைத்தன்மை வாய்ந்த அந்த புத்தருக்காக இவன் வெட்டி நட்டு வைத்த அந்த கிளைகள் எல்லாம் கிளைத்து வளர்ந்து நாற்புறமும் அப்படியே கவிந்து கட்டிய மாளிகை போல இருக்கிறது. அவ்வளவு நிழல் அப்படி ஆகிவிட்டது. வனத்தில் பார்ப்பதற்கு அது ஒரு மாளிகை போன்று, இயற்கை மாளிகை போன்று காட்சி அளித்தது. காட்சி அளித்த உடனேயே இந்த சிறுவனுக்கு புரிகின்றது, இந்த உத்தமா முனிவன் ஒரு சிறந்த இறைத்தன்மை வாய்ந்தவர் என்பதை புரிந்து கொள்கின்றார். அந்த தழைத்து நின்ற கிளைகளில் பூவோடு காய்களும் கனிகளும் பொலிந்து நிரம்பி அங்கே பல மணிகள் இழைத்த விதானம் போன்று காட்சியளிக்கிறது. விதானம் என்றால் மேலே அழகாக மூடி இருக்கக்கூடிய அளவிற்கு கட்டி வைத்த விதானம் போன்று அந்த இயற்கையாலேயே அந்த விதானம் அமைந்திருக்கிறது மரக்கிளைகளால். உடனேயே ஐயனை இவ்வுலகம் காண்பதற்கு அரியதோர் செயலென கைகள் தொழுது நின்றான் சிறுவன். இப்பொழுது பார்த்தான், ஆகா, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த முனிவரை, சிறந்தவரை பார்ப்பதற்கு நாம் என்ன ஒரு தவம் செய்திருக்கின்றோமோ என்று கைகள் தொழுது நின்றான் சிறுவன். கைகளை தொழுது நிற்கின்றான். நின்ற உடனேயே அவன் களங்கமில்லா உள்ளத்தை உடையவனாக நிற்கின்றான். சிறுவன் மிகவும் சிறந்தவன். அவனுக்கு கள்ள மனது எதுவுமே இல்லை. ஒருவர் துன்பப்படுகிறார், உடனேயே அவருக்கு நிழல் கொடுப்பதற்காக அந்த மரக்கிளைகளை நட்டு வைத்தான். இனி மயக்கத்தை ஒழிவதற்காக தன்னால் அது அவரை தொட்டு தூக்க முடியாது என்கிற தீண்டாமை சிந்தனையில் அவன் சிக்குண்டு இருந்தாலும் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த வெள்ளாட்டினுடைய பாலை அப்படியே பீச்சி அடித்தான் முகத்தில். அப்படிப்பட்ட களங்கமில்லா உள்ளத்தான் ஆகிய சிறுவன் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை போன்ற சிறந்தவர் பார்ப்பதற்கு நாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டு நிற்கிறான் அந்த களங்கமில்லா உள்ளத்தை உடைய சிறுவன். நின்ற உடனேயே புத்தர் அவருடைய முகம் விழித்துக் கொள்கின்றது. அந்த பாலினை முகத்திலேயே அடித்த உடனேயே புத்தர் அவருடைய கண்கள் விழித்து புத்தர் எழுந்து அந்த சிறுவனிடம் கேட்கின்றார். சிறுவனை பார்த்து, கொஞ்சம் அந்த களத்திலே பாலை கறந்து குடு அப்பா என்று கேட்கின்றார். உடனே சிறுவன் மறுக்கின்றான். அந்த சிறுவன் களங்கமில்லா உள்ளத்தை உடையவன், இருந்தாலும் அவன் மறுக்கின்றான். ஐயையோ ஆகாது என்றான். ஐயையோ அது மட்டும் ஆகாது என்றான் சிறுவன். அண்ணலே, நானும் ஓர் தீண்டத்தகாத ஏழை சிறுவன், நான் ஒரு இடையன், ஒரு காட்டு மனிதன் என்றான். நான் ஒரு இடை சிறுவன், நான் ஒரு காட்டு மனிதன், நான் உங்களுக்கு பாலை கறந்து களத்திலே தரக்கூடாது என்று சொல்லுகிறார். பாருங்கள், எவ்வளவு ஒரு ஜாதி மனதிலேயே அப்படி பதிந்து இருக்கிறது. அதனால்தான் இந்த காலத்து கவிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஜாதி மதம் இதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா மனிதனாக வாழுங்கள்,
எல்லோருக்கும் மதம் பிடித்து இருக்கிறார்கள். சலீமுக்கும் பாத்திமாவுக்கும் பிறந்தால் முஸ்லிம் என்று சொல்லுவார்கள். ஜோஸ்பினுக்கும் எட்வினுக்கும் பிறந்தால் கிறிஸ்டின் என்று சொல்லுவார்கள். பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் பிறந்தால் இந்து என்று சொல்லுவார்கள். யாருக்கும் பிறந்தால் மனிதன் என்று சொல்லுவார்கள் என்று இப்பொழுது தற்காலத்தில் கேள்வி கணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக துவக்கி புது கவிதைகளில் புகுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பாரதி அவர்கள் அருமையாக சொல்லுவார், ஆத்தி சூடி இளம்புரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவல் மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் என பல மதத்தினர் பலவிதமாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் என்று. இது போன்று கவிமணி அவர்கள் அந்த ஜாதி என்கிற கொடுமை நம்முடைய உலகில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆசிய ஜோதியை புத்தரும் ஏழை சிறுவனையும் கவிதையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அந்த சிறுவனுடைய வாயிலிருந்து அதை எதிர்பார்க்கவில்லை. ஐயோ ஆகாது, நான் ஒரு காட்டு மனிதன் இடைக்குல சிறுவன் என்று சொன்ன உடனேயே புத்தர் அறிவுறுத்துகின்றார், அப்படி இல்லையப்பா, உலகம் புகழ் பெரியோன் இந்த உரையினை கேட்டு அழகில் கருணையினால் சொன்ன அமுத மொழி இதுவாம் சொல்றார். அப்படியெல்லாம் நினைக்க கூடாது, நான் சொல்றத நீ கேளுப்பா, அப்படியெல்லாம் கிடையாது. மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். இடர் வரும் போதும் உள்ளம் இறங்கிடும் போதும் உடன் பிறந்தவர் போல் மாந்தர் உறவு கொள்வாரப்பா. ஒரு துன்பம் வரும்போதும் சரி, உள்ளம் இழகி உதவி செய்ய வேண்டும் என்கிற நிலை வரும்போதும் நாம் கூட பிறந்தவர்கள் இல்லை என்றாலும் கூட உடன் பிறந்தவர்கள் போல மாந்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் உறவு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும் அப்பா, அப்படித்தான் செய்வார்கள் என்று அந்த மயக்க நிலையிலும் மயக்கம் தெளிந்த போதும் கூட அந்த சிறுவனுக்கு எடுத்து சொல்லுகின்றார். இதற்கு போய் இப்படி நினைப்பதா, நான் களத்தில் பாலை தரக்கூடாது என்று நினைப்பதா? ஒருவருக்கு துன்பம் வரும்போதும் உள்ளம் இழகிடும் போதும் உடன் பிறந்தவர் போல மாந்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் உறவு கொள்வார்கள் அப்பா, அப்படி என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் மீண்டும் புத்தர் சொல்லுகின்றார், ஜாதியை பற்றி நினைக்க கூடாது. ஜாதி எங்கே இருக்கிறது? ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதுண்டோ அப்பா? ஐயோ நான் கலந்து தரக்கூடாது, ஐயோ கூடாது என்று நீ சொல்கிறாயே, நாம் எல்லோருக்கும் ஓடக்கூடிய இரத்தம், அந்த இரத்தத்தில் அல்லது நாம் அழுகின்றோமே வடிந்து ஒழுகும் கண்ணீர், இதிலெல்லாம் தேடி பார்த்தாலும் ஜாதி என்ற ஒன்று இருப்பது தெரிகிறதா அப்பா என்று கேட்கிறார். அவனுக்கு புரிய வேண்டுமே. பாருங்கள், கவிமணி எவ்வளவு அருமையாக எழுதுகிறார். ஓடும் உதிரத்தில் நம்முடைய ரத்தம் எல்லோருக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லோருக்கும் ஒரே சிவப்பு ரத்தம், எல்லோருக்கும் கண்ணீர் வழிகின்றது, உவர்ப்பு. அதில் தேடி பார்த்தாலும் நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதி என்று தெரிகிறதா அப்பா? ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதுண்டோ அப்பா? எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா, எவர் விழி நீர்க்கும் உவர்ப்பே இயற்கை குணம் அப்பா. எல்லோருடைய ரத்தமும் சிவப்பு தான், எல்லோருடைய கண்ணீரும் உவர்ப்பு தான். இதுதான் இயற்கை குணமே தவிர நீ அந்த ஜாதி நீ இந்த ஜாதி என்று யாரும் பிரித்து வைக்கவில்லை. கடவுளர்கள் யாரும் ஜாதியால் நம்மை பிரித்து வைக்கவில்லை. எல்லோருக்கும் ஒரே நிறமாக ரத்தத்தை படைத்திருக்கிறார்கள், ஒரே குணமாக கண்ணீருக்கு உவர்ப்பை கொடுத்திருக்கிறார்களே தவிர யாருக்கும் வேறு வேறு நிறமும் உவர்ப்பு சுவையை விட வேறும் கொடுக்கவில்லை. இயற்கையான உணர்வு இது. அதே போன்றுதான் ஜாதி என்பதும் இறைவன் வகுத்தது அல்ல என்று அருமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். அதுபோல
பிறக்கும் போது யாராவது நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூநூலும் பெற்று இவ்வுலகுதனில் எவரும் பிறந்ததுண்டோ அப்பா? அதுக்கும் உனக்கு சந்தேகம் தீரலனா, யாராவதுப்பா பிறக்கும் போது நெற்றியில திருநீரோடையும் மார்புல நீண்ட பூநூல் அணிந்து கொண்டும் இந்த உலகத்தில் யாராவது பிறந்திருக்கிறார்களா? கடவுள் அப்படி நம்மை படைத்திருக்கிறாரா? அப்படி இறைவன் படைக்கவில்லை. எனவே பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராதப்பா. சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா. யாருக்குமே பிறப்பிலேயே பெருமை வருவது இல்லை. நீ பிறந்த ஜாதியாலோ அல்லது மதத்தாலோ உனக்கு பெருமை வராது. உனக்கு சிறப்பு வர வேண்டும் என்றால் உன்னிடம் நல்ல செயல்கள் இருக்க வேண்டும். உன்னால் ஒரு துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய அளவிற்கு நீ ஏதாவது நன்மையான செயல்கள் புரிந்திருக்கிறாயா? சிறப்பு வேண்டும் என்றால் நீ பிறந்த மதத்தினாலோ ஜாதியினாலோ அல்ல, நல்ல செயல்கள் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தால் நீ பிறந்த பிறப்பு மரியாதைக்கு உரியதாக ஆகும். இந்நேரத்தில் ஔவையார் அவர்களுடைய அமுத மொழியை நாம் கேட்பதற்காக கடமைப்பட்டுள்ளோம். யாரு உயர் குலத்தோர் யாரு தாழ்குலத்தோர்னு ஔவையார் அருமையா சொல்லிட்டு போயிட்டாங்களே. என்ன சொன்னாங்க? சாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. என்ன அர்த்தம்? எல்லாரும் யாருக்காவது உதவி செய்து கொடுக்கறாங்களா, தர்மம் செய்யறாங்களா, அவங்க உயர் குலத்தோர். ஜாதி ரெண்டு, யாருன்னா எல்லாருக்கும் கொடுக்கவங்க உயர் குலத்தோர், யாருக்குமே கொடுக்கலையா அவங்க இழிந்த குலத்தோர். அவ்வளவுதான். ஜாதி இரண்டுலயும் வேறு இல்லைன்னுட்டாங்க. எப்படின்னா நீதி வலுவா நெறிமுறையின் பிறருக்கு இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர். அவ்வளவுதான். யாருக்கும் கொடுக்காதவங்க இழிகுலத்தோர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. புத்தர் சொல்றாரு, யாருக்குமே பிறப்பினால ஜாதி கிடையாதுப்பா. நல்ல சிறக்க வேண்டும் என்றால் நல்ல செயல்கள் நீ புரிய வேண்டும் அப்பா. நன்மை செய்பவரே உலகம் நாடும் நேர்குலத்தோர், திண்மை செய்பவரே அண்டி தீண்ட ஒண்ணாதார். புத்தர் ஒரு அறிவுரை கொடுக்கிறார் பாருங்க. நன்மை செய்பவர் தான் உலகத்துல மேற்குலத்தோர், தீமை செய்பவர்கள் அண்டி தீண்ட ஒண்ணாதார், அவங்கதான் எளிகுலத்தோர். அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து? புத்தர் ஏழை சிறுவனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் முடிஞ்சா நன்மையே செய்யுங்க, தீமை செய்தா நீங்க கீழ்குலத்தோர், நன்மை செய்தவர்கள் அனைவரும் மேற்குலத்தோர், அதனால நன்மை செய்ய வேண்டும் அப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஓடி ஒழுகும் அந்த ரத்தத்திலேயோ இல்லைன்னா வடிந்து ஒழுகும் கண்ணீர்லயோ என்ன இல்ல, உனக்கு ஜாதி அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் கிடையாது. சிறப்பு வேண்டும் என்றால் நல்ல செயல்கள் வேண்டும். அதே நேரத்துல நன்மை செய்பவர்கள் தான் நாடும் மேற்குலத்தார், தீமை செய்பவர்கள் தான் கீழ்குலத்தார் அப்படின்னு அருமையா சொல்லிட்டார். இதையெல்லாம் பார்த்தான் சிறுவன். உண்மைதான், இப்படி தீமை செய்யறவங்க தான் யாரு? தீய குலத்தார். அப்ப இப்போ நன்மை செய்து கொண்டிருக்கிறான் சிறுவன். அவன் உடனே என்ன பண்ணா, நிலத்து உயர் ஞானி இவை நிகழ்த்தி என் தம்பி களத்தினிலே கொஞ்சம் பாலை கலந்து தா என்றான். உடனே புத்தர் சொல்றாரு, இந்த உலகத்திலே சிறந்த ஞானியாக இருக்கக்கூடிய அந்த புத்தர் பெருமான் எதற்குமே அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து இந்த வாழ்வை நடத்தக்கூடிய புத்தர் பெருமான், அப்படிப்பட்ட ஞானி, அவரை யார் துன்புறுத்தினாலும் கூட அவர்களுக்கும் நன்மையே செய்யக்கூடியவராகிய அந்த புத்தர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அந்த தம்பியிடம் கேட்கின்றார், என் தம்பி களத்தினிலே கொஞ்சம் பாலை கலந்து தாய்ந்தார். இப்போ நீ களத்துல பாலை எனக்கு கலந்து தரலாம்பா, எப்படி பாலை கலந்து தா என்று சொல்லுகின்றார். உடனே ஆயர் சிறுவனும் களத்தில் அழிக்க
வாங்கி உண்டு தாயினும் இனியன் கொண்ட தளர்ச்சி நீங்கினனே. அந்த சிறுவன் உடனே என்ன செய்கின்றான்? களத்திலே பாலை கறந்து கொடுக்கின்றான். அதை வாங்கி குடிக்கின்றார் புத்தர். எப்படிப்பட்டவர்? அழிக்க வாங்கி உண்டு தாயினும் இனியன். யாருக்குமே ஒரு முகத்தில் கடுகடுப்பை காட்டாத, எல்லோருக்கும் இனியவராக இருக்கக்கூடிய, தாயை காட்டிலும் சிறந்தவர்கள் இந்த உலகத்துல உண்டானா இல்லை. ஆனால் அதைவிட சிறந்த இறைவனாக திகழக்கூடிய அளவிற்கு சிறந்தவரான அந்த புத்தர் தாயினும் இனியன் கொண்ட தளர்ச்சி நீங்கினனே. தன்னுடைய தளர்ச்சியை நீங்கி அந்த சிறுவனுக்கு மகிழ்ச்சியோடு அவனுடைய இனிய தன்மையை நினைத்து போற்றுகின்றார். இப்படி நாமும் நம்முடைய வாழ்வில் யாராவது ஒருவர் துன்பப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்து இனிமையாக வாழ வேண்டும். ஜாதி என்பது இந்த உலகில் கிடையாது, அதை நாம் விட்டொழிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் படைத்ததுதான் இந்த புத்தரும் ஏழை சிறுவனும் என்கிற கவிதை. அதை அருமையாக கவிமணி அவர்கள் நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதனை நாம் இந்த கவிதையை படித்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்விலும் இந்த நல்ல கருத்துக்களை பின்பற்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.